ஒரு சூப்பரான குருமா தான். உருளைக்கிழங்கும், காலிஃப்ளவரும் போட்டு வச்ச குருமா. இது இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணதை ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் குருமா செய்கிறதுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக குழம்பு தூள் இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால எல்லாமே வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் மசாலா எல்லாமே. நீங்கள் உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கு செய்கிறீங்க, இல்லை மசாலாலாம் உங்களுக்கு நீங்கள் அதிகமாக சாப்பிட்றவங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் குருமா செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் நான் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு இதெல்லாம் நான் சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா நான் காலிஃப்ளவர் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, மஞ்சள் பொடிலாம் போட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். தேங்காய் பேஸ்ட்டு. பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க, தேங்காய் போட்டுக்கோங்க. அது கூடவே 2 முந்திரி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் கூட இந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு திக்னஸ் பார்த்துக்கோங்க. அப்புறமா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.